நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவரையிலும் டிஜிட்டல் பெயிண்டிங் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஸ்மட்ஜ் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட தொடர்ச்சியாக இப்போ ஹேர் ஸ்ட்ரோக் எப்படி பண்ணுறது, ஹேர் ஸ்ட்ரோக்கில் நிறைய விதம் இருக்குது. அதில் இந்த மாதிரியான ஒரு ஹேர் ஸ்ட்ரோக் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுவரையிலும் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? டிஜிட்டல் பெயிண்டிங் சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வீடியோ பண்ணியிருக்கு. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்மட்ச் பண்ணணும், கலர் எப்படி அப்ளை பண்ணணும், ஓகேங்களா, இனிஷியலாக என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு சில தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? அதோட தொடர்ச்சியாக இப்போது இந்த வீடியோவில் ஹேர் ஸ்ட்ரோக் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு. என்ன அப்படின்னா, சரவண விஜய் மாதிரி எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஓகேங்களா? சரவண விஜய் அப்படின்றவர் ஒரு நல்ல ஒரு எடிட்டர், நல்லா ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு இமேஜ்லாம் பண்ணுவார். அவர் மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அவர் எப்படி பண்ணுறாரு நான் சொல்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரை நான் பார்த்தேன். ஓகேங்களா? அவர் அப்போ கொஞ்சமாக அப்படியே லைட்டாக வரைஞ்சிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை வருஷம் ட்ரை பண்ணார், எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எனக்கு தெரியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? 2 வருஷமாக அவர் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி திரும்ப ட்ரை பண்ணி இப்போ அவர் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. ஓகேங்களா? அவரை மாதிரி நீங்கள் வரையணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 2 வருஷம் இல்லை, உங்களுக்கு எப்போ நீங்கள் நினச்ச கோலை நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ அது வரையிலும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் நல்ல ஒரு இமேஜ் வரைய முடியும். ஓகேங்களா? டிஜிட்டல் பெயிண்டிங்கிறது ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்து நாளைக்கு உங்களுக்கு வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் எவ்வளோக்குள்ள ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. நீங்கள் மறுபடியும் ஸ்மட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய இமேஜ் ஆரம்பத்தில் ஒரு 10-15 இமேஜ் நீங்கள் கொலாப்ஸ் பண்ணுவீங்க. பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்கும், நல்லாவே இருக்காது. நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சி ஃபேஸ்புக்கில் போடுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லி திட்டுற அளவுக்கு அந்த இமேஜ் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் பொருட்படுத்தாமல் திரும்ப ட்ரை பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு இமேஜ் வரைய முடியும். ஓகேங்களா? இது என்னோடய அனுபவத்தில் நான் சொன்னது. ஓகேங்களா? நானும் இன்னமும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் பெட்டராக பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சில டெக்னிக்கான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஒழிய நான் நல்லா பெட்டராக இமேஜ் வரையறேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்னை விட நிறைய நண்பர்கள் நல்ல இமேஜ் வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத நீங்கள் இந்த டெக்னிக்கலான விஷயங்களை அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் டிஜிட்டல் பெயிண்டிங் உங்களுக்கு சாத்தியம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண முடியாது. அப்படியே ஏதாவது ஒரு ஆக்ஷனை ப்ளே பண்ணி உடனே கொண்டு வந்துடலாமான்னு கேட்டால் வரலாம். ஆனால் சரவண விஜய் மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு ஆர்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு இதுதான் முறை அப்படின்னு கிடையாது, இதுதான் கலர் அப்படின்னு கிடையாது, இதுதான் மெத்தட் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு எது சாத்தியப்படுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரோக் ஒரு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதில் ஹேர் ஸ்ட்ரோக் வேறு மாதிரி இருக்குது. இப்போது இந்த மாதிரியான ஹேர் ஸ்ட்ரோக் சில நண்பர்கள் கேட்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் இந்த வீடியோ பண்ணுறேன். எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஒருத்தர் இப்போ காசு கொடுக்குற ஒருத்தர் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு, நம்ம பண்ணி தான் கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. இல்லைங்க இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க இப்படி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் நம்ம பண்ணி தான் கொடுத்தாகணும். ஓகேங்களா? அதுக்காக இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்மட்ச் பண்ணுறது, கலரிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்ட்ரோக் எப்படி பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், எந்த கலரில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? உங்களோட இமேஜை பொறுத்து. இப்போ இந்த இமேஜ்க்கு ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. இன்னும் ப்ளூ கலர் ஸ்ட்ரோக் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது மாதிரி ப்ளூ கலர் ஸ்ட்ரோக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூ கலரில் ஸ்ட்ரோக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நான் ப்ளூ கலர் கூட அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எந்த ப்ரஷ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் நிறைய ப்ரஷஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சிசியில் அசோட்டட் ப்ரஷ் அப்படின்னு ஒரு ப்ரஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த செட்டிங்ஸ்குள்ளே போங்க. லீகசி ப்ரஷஸ்னு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லீகசி ப்ரஷஸ்னு ஒரு பெரிய ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அசோட்டட் ப்ரஷ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ரஷ்மே உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இந்த 15ஆம் நம்பர் ப்ரஷ். ஓகேங்களா? இந்த ப்ரஷ் உங்களுக்கு ஹேர் டீட்டெயிலிங் பண்ணலாம். அடுத்தது இந்த 28, அதாவது டெக்ஸ்சர் 1, இது ஹேர் டீட்டெயிலிங் பண்ணலாம். அதாவது இந்த டெக்ஸ்சர் 4 இருக்கு இல்லைங்களா, இது அதாவது நிறைய ஹேர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் ஹேர் பண்ணோம்னா இந்த நம்பர், அதாவது ட்ரையாங்கிள் ப்ரஷ், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 புள்ளி ப்ரஷ், அக்கனா ப்ரஷும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா?
இப்போ நான் வந்து இந்த 3 புள்ளி ப்ரஷ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, எப்படி நம்ம வந்து இப்போ கொடுக்கணும் அப்படின்னா வேணுன்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏதாவது கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஸ்மட்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது இப்படி ஸ்மட்ச் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஓகேங்களா, இப்படி ஸ்மட்ச் பண்ணும்போது நீங்கள் ஆல்ட்டை பிடிச்சிட்டு இப்படி இழுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு கலர் வந்து உள்ளே வரும். ஓகேங்களா, ஏதாவது ஒரு கலர் கிடையாது, நீங்கள் இங்கே என்ன கலர் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர் வந்து உள்ளே வரும். ஆல்ட்டை பிடிச்சிட்டு இப்படி இழுத்திங்கன்னா அந்த கலர் வந்து உள்ளே உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா, இது எதனால் அப்படின்னா ஸ்மட்ஜை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆல்ட்டை பிடிச்சிங்கன்னா உங்களோட ஃபர்க்ரவுண்ட் கலர் வந்து உள்ளே வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா, இது தாங்க கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ நான் மறுபடியும் வந்து ரீசெட் பண்ணிக்கிறேன். இப்போது எவ்வளோ பெருசு உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து உங்களோட ப்ரஷ்ஷை வந்து சைஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எந்த கலர் வேணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. இப்போது ஆல்ட்டை பிடிச்சிட்டு இப்படி கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, எனக்கு இந்த கலர் இவ்வளோ பெருசு ஓகே அப்படின்னு தோணுது. ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப கம்மியாக வருது, இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா ஸ்ட்ரோக் ரொம்ப நீட்டாக வரும். ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப கம்மியாக வரும். ஓகேங்களா, ஒரு 85லேருந்து அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்ட்ரோக் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் இது எல்லாத்தையும் ப்ரிலிமினரியாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு வேணும்னா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வாட்டம் வருதோ அது மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போது ஸ்மட்ச் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் வேணும் அப்படின்னு தோணுது. சென்டராக போயிட்டு இப்படி கிளிக் பண்ணி இப்படி மேலே இழுத்ததுக்கு அப்புறம் கையெடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஆல்ட்டை பிடிக்கக்கூடாது, இப்போ கீழே இப்படி இழுக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வராது, நீங்கள் பழக தான் வரும். ஓகேங்களா, எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அவளுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். மறுபடியும் நான் வந்து இப்போ பாருங்கள், ஆல்ட்டை பிடிக்கிறேன். ஆல்ட்டை பிடிச்சிட்டு மேலே ஒரு கோடு. ஓகேங்களா, சரியாக வரல, மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் அதே இதில் கீழே. ஓகேங்களா, ஆல்ட்டை பிடிச்சிட்டு மேலே இப்படி கீழே இழுத்து வரேன். ஓகேங்களா, ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறும், நீங்கள் ட்ரை பண்ண தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முடி எந்த மாதிரி போதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஆல்ட்டை பிடிச்சிட்டு மேலே ஒரு இழு, மறுபடியும் ஆல்ட்டை பிடிக்காமல் கீழே. ஓகேங்களா, ஆல்ட்டை பிடிச்சிட்டு மேலே இழுக்கிறேன், ஆல்ட்டை பிடிக்காமல் கீழே. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், மறுபடியும் இந்த பக்கம். ஓகேங்களா, இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த பக்கம் வரையணும். ஓகேங்களா, அந்த பக்கமும் நீங்கள் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வந்து வரைஞ்சிக்கோங்க. உங்கள் ஹேர் வந்து எந்த பக்கம் போகுதுன்னு பாருங்கள், அதே மாதிரி திரும்ப வரையணும், அவ்வளோதான். இப்போ மேலே உங்களுக்கு ஸ்ட்ரோக் வேணும்னா நீங்கள் இங்கேயும் வந்து அதே மாதிரி கலர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் 70 வந்து கொடுத்துக்கிறேன். இது மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கம்மி பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது நம்பரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அதாவது 1 2 3 இருக்கு இல்லைங்களா, மேலே இப்போ 6ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து 60க்கு போயிடும். ஓகேங்களா, இப்போ நான் 7ன்னு ப்ரெஸ் பண்ணுறேன், 70 வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்ன நண்பர்களே, இப்போ வந்து கலர் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் வந்து என்ன பண்ணலாம், நார்மல் ஸ்மட்ச் ப்ரஷ் எடுத்து, அதாவது நம்ம நார்மலாக ஸ்மட்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ப்ரஷ் எடுத்து நீங்கள் மேலே ஒரு டைம் சும்மா லைட்டாக வந்து மறுபடியும் ஒரு டைம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, ஒரு 30 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. சும்மா அப்படி பண்ணிங்கன்னா அந்த ஒரு சைடில் இருக்கிற அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷார்ப்பாக மாறும். ஓகேங்களா, இது மாதிரி நம்ம வந்து வேணும்னா மாற்றிக்கலாம். இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணணும். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன் என்னென்னு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஓரளவுக்கு வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும், எனக்கு மேலே மட்டும் கொஞ்சம் ஹைலைட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டூல்ஸில் டாட்ஜிங் டூல்ஸ்னு ஒரு டூல் இருக்கும். ஓகேங்களா, இந்த அதாவது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும், மேலே டாட்ஜ் டூல்னு இருக்கும். அந்த டாட்ஜ் டூல் எடுத்துக்கோங்க. டாட்ஜ் டூல் எடுத்துகிட்டு
சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இங்கே எக்ஸ்போஷர் வந்து ஒரு 30 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், உங்களோட முடியோட சென்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் மட்டும் லைட்டாக அப்படி ப்ரஷ் பண்ணுங்கள். இங்கே ஒரு கோடு முடிஞ்சிச்சு இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல இப்படி, இப்போ இந்த இடத்துல இப்படி, அந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோ ஆன மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஹைலைட்டாக தெரியும். என்ன நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறது எப்படின்றது தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க அப்ளை பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எஃபெக்ட் பிடிக்காது, இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்களா ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. ஆக்சுவலாக ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன், நீங்கள் வேணுன்றதை அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரோக் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.